இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போரை தான் நிறுத்தியதாக இதுவரை 50 முறை சொன்ன ட்ரம்ப் தற்போது மீண்டும் ஒரு முறை கூறியுள்ளார். இது குறித்து விரிவாக பார்க்கலாம். அமெரிக்க வெள்ளை மாளிகையில் அதிபர் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்போது நெதன்யாகு கத்தாரில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு அந்நாட்டு பிரதமரிடம் தொலைபேசி வாயிலாக வருத்தம் தெரிவித்தார். பின்னர் ட்ரம்பும் நெதன்யாகுவும் கூட்டாக சேர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய ட்ரம்ப் காசாவில் போர் நிறுத்தம் மற்றும் அமைதியை நிலைநிறுத்துவது தொடர்பான 20 அம்ச திட்டத்தை ஏற்பதாக இஸ்ரேல் பிரதமர் ஒப்புக்கொண்டார் என தெரிவித்தார். மேலும் இதில் பேசிய ட்ரம்ப் அமைதிக்கான ஒப்பந்தத்தை ஹமாஸ் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த அமைப்பை தோற்கடிக்க இஸ்ரேல் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா முழு ஆதரவை அளிக்கும் என எச்சரித்தார். இதையடுத்து பேசிய நெதன்யாகு ஹமாஸ் ட்ரம்பின் இந்த திட்டத்தை ஏற்காவிட்டால் அதனை நாங்களே அழித்தொழிப்போம் என கூறினார். அதன் பிறகு பேசிய ட்ரம்ப் இதற்கு அனைத்து அரபு நாடுகளும் முஸ்லிம் நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன, இஸ்ரேலும் ஒப்புக்கொண்டுள்ளது. இது ஒரு அற்புதமான விஷயம் என்றார். மேலும் நான் பல போர்களை தீர்த்து வைத்துள்ளேன். எனக்கு தெரியவில்லை என்றாலும் இந்தியாவும் பாகிஸ்தானும் மிக பெரிய நாடுகள். அவர்களுக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனைகளை நான் தான் தீர்த்து வைத்தேன். இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான பதட்டமான இராணுவ மோதலின் போது தான் தலையிட்டதாக ஏற்கனவே பல முறை கூறியதை நேற்று மீண்டும் ஒரு முறை நினைவு கூர்ந்தார் ட்ரம்ப். மேலும் இந்தியாவும் பாகிஸ்தானும் 7 விமானங்களை சுற்றி வீழ்த்தியிருந்தார்கள். நான் அவர்கள் இருவரையும் அழைத்தேன். அவர்கள் நீங்கள் இதை செய்தால் எந்த வர்த்தகமும் இனி நடக்கப் போவதில்லை என்று நான் சொன்னேன். அதைத் தொடர்ந்து அந்த 2 நாடுகளுக்கு இடையே 4 நாட்கள் பதற்றம் நிலவியது. நானே போரை நிறுத்தினேன் என்று அவர் கூறினார். டொனால்ட் ட்ரம்ப் சமீப காலங்களில் இதே போன்ற கருத்துக்களை பல முறை கூறியிருந்தாலும் இந்தியா அதை நிராகரித்து வருகிறது. பாகிஸ்தான் உடனான போரில் எந்த ஒரு மத்தியசமும் நடைபெறவில்லை என பிரதமர் மோடி தெரிவித்திருந்தார். அதோடு மட்டுமன்றி இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதாக குறிப்பிட்டு பேச வேண்டாம் என இந்தியா சார்பில் கேட்டுக்கொண்ட பிறகும் அதிபர் ட்ரம்ப் தொடர்ந்து சர்வதேச மேடைகள் பலவற்றிலும் அவ்வாறு கூறி வருகிறார். இந்நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபையில் தன்னை ஒரு உலகளாவிய அமைதி தூதராக காட்டிக்கொண்டார். தனது 2வது பதவி காலத்தில் 7 முடியாத போர்களை முடிவுக்கு கொண்டு வந்ததாக கூறினார். 7 மாதங்களில் 7 முடிவற்ற போர்களை நான் முடிவுக்கு கொண்டு வந்துள்ளேன். இந்த போர்களை நிறுத்தியதற்காக எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். மேலும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான், கம்போடியா மற்றும் தாய்லாந்து, செர்பியா மற்றும் கொசோவா, காங்கோ மற்றும் ருவாண்டா, இஸ்ரேல் மற்றும் ஈரான், எகிப்து மற்றும் எத்தியோப்பியா, அர்மீனியா மற்றும் அஜர்பைஜான் ஆகிய நாடுகளுக்கு இடையிலான மோதல்களை ட்ரம்ப் தன்னந்தனியாக கூறும் மோதல்களுக்கான எடுத்துக்காட்டுகளாக குறிப்பிட்டிருந்தார்.